பாணி சார் தான். சொல்லுங்க சார். சரி, நான் போயிட்டு வந்துறேன். மச்சான் நானும் வரேன். இல்ல, இந்த டைம்ல நீ எதுக்கு? ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். வாங்க நம்ம போலாம். சரி அத்த, நான் போயிட்டு வரேன். உடனே வந்துறோம். நீங்க பாத்துட்டு வரணும். ஃபோன் பண்ணுங்க. சரிமா. சார், இந்த வீடு தானா? அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க. இல்ல சார், அட்ரஸ்லாம் கரெக்டா தானே இருக்கு? கரெக்ட் தான். மதன், அங்க பாருங்க. டேய், நீயாடா? இருங்க. என்னது? என்னாச்சு? சந்தோஷ், என்னாச்சு? ஷோபா. பூமிகாக்கா. பூமி? யாரு பூமிகாவா? ஷோபா, என்ன இது? மதனும் வந்திருக்காரா? ஆமா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க. இப்போ நாங்க இங்க தானே இருக்கோம். உங்களுக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? தெரியும். ஷோபா ராதாவோட சொந்தக்காரங்க. அப்போ நீங்க எல்லாரும் எங்களை தேடியா வந்தீங்க? நீங்க இங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ராதாவோட செல்போனுக்கு நந்தகுமார் நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு. அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணா அது இந்த அட்ரஸ் காமிச்சது. நீங்க நந்தகுமார் அண்ணனோட நம்பரை நான் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ராதா உங்ககிட்ட தான் அடிக்கடி பேசிட்டு இருந்தாளா? ஆமாக்கா, எனக்கு கால் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் எனக்கு டெய்லி போன் வரும்க்கா. சரி, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. என்ன சொல்ற? ஆமா, என் புருஷன் என்னை விட்டு போனதுக்கு காரணம் ராதா தானே தெரிஞ்சு அவளை கொல்லணும்னு வெறியோட சுத்திட்டு இருந்தோம். ஆனா அவ என்னடானா, நான் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளோட மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்படி இருந்தோம் எங்களுக்கு அவ மேல கோபம் குறையல. என் குழந்தைங்க அவங்க அப்பாவை தேடும் போதெல்லாம் எனக்கு ராதா மேல ஆத்திரமா வரும். அந்த கோபத்துல நாங்க அவளை கொல்லணும்னு போனப்பதான் எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப கூட நாங்க ராதா அக்காவை கொல்ல வந்திருக்கோம்னு தெரியாம எங்க ரெண்டு பேரையும் அவங்க தான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துனாங்க. நாங்க செஞ்ச பாவத்துக்கு அந்த கடவுள் என்னோட காலையும் அக்காவோட கண்ணையும் எடுத்துட்டாரு. அப்ப இருந்து ராதா தான் எங்களை பாத்துக்கிட்டா. டெய்லி எங்களுக்கு போன் பண்ணி பேசுவா. இப்ப கொஞ்ச நாளா அவகிட்ட இருந்து எந்த ஒரு போனும் வரல. நாங்க போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னு போய் சந்தோஷம் பாத்துட்டு வர சொன்னப்பதான் ராதாவை யாரும் கொன்னுட்டாங்கன்னு சொன்னோம். அந்த சூழ்நிலையில உங்க வீட்டுக்கு வர்றதும் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதான்க்கா நாங்க இப்படியே ஒதுங்கிட்டோம். என்னாச்சு? அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும். அவனும் தப்பிச்சிட்டே தான் இருக்கான். கவலைப்படாதீங்க. நாங்க செஞ்ச பாவத்துக்கு உடனே எங்களுக்கு எப்படி தண்டனை கிடைச்சதோ அதே மாதிரி
அந்த கொலைகாரனும் மாட்டுவான். அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சரி, நான் வரமா? சரி, போயிட்டு வரோம். May I come in, sir? Yes, come in. Hello, sir. Huh? ACP sir. How are you? Yeah, fine. What about you? I'm fine. Take your seat. Sorry, duty நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இதுல என்ன disturbance? Tell me sir. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். பெரியவர் மேலயும் இந்த ஹாஸ்பிடல் மேலயும் பப்ளிக்ல பெரிய மரியாதை இருக்கு. அதனால தான் இந்த கேஸை நானே பர்சனலா ஹேண்டில் பண்றேன். Yeah, I know. But how can I help you? ஓப்பனாவே சொல்றேன் சார். பெரியவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அமௌண்ட் கட்டாதனால தான் மெடிசன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றது குழந்தைங்க கூட நம்பாதே சார். கரெக்ட் தான் சார். இங்க நடந்த மிஸ்கம்யூனிகேஷனால தான் கரெக்ட் டைமுக்கு பே பண்ண முடியல. இது யாரோட மிஸ்டேக் சார்? இது எங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக் தான் சார். நோ 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 நோ, நான் அந்த அர்த்தத்துல கேட்க வரல. யாரோட, ஐ மீன் இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் யாருன்னு கேட்கறேன். அது ஜீவா தான். பட் அப்புறம் ஏன் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணல? சார், நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க சார். ஜீவா இதை வேணும்னு பண்ணல. அந்த டைம்ல எங்க வீட்ல நடந்த சில ப்ராப்ளம்ஸ்னால அவங்க சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்தாங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே புரியல. இருந்தாலும் நடந்துருச்சு. சார், நானும் ஜீவா மேடம் வேணும்னு பண்ணாங்கன்னு சொல்லல. மெடிசன்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணலங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். அதை ஏன் ஜீவா மேடம் சீரியஸா எடுத்துக்கல? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். சார், நான் தான் சொன்னேனே சார், அந்த டைம்ல எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு. சார், என்ன வேணா ப்ராப்ளம் இருக்கட்டும், பட் இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எனக்கு என்னமோ இந்த தப்பு ஜீவா மேடம்க்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும்னு தோணுது. சார், இந்த விஷயத்துல நீங்க என்ன கூட சந்தேகப்படுங்க சார். ஆனா ஜீவாங்கிற பேரை மட்டும் சொல்லாதீங்க. ஜீவா தங்கம் சார், சுத்த தங்கம். அவங்களுக்கு அடுத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் அழிக்கணும்னு நினைச்சதல்ல. எங்களோட ஹாஸ்பிட்டல்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். யாரும் பிளான் பண்ணல. தயவு செஞ்சு நம்புங்க சார், ப்ளீஸ். ஓகே சார், எனக்கு அந்த செத்து போன 10 பேரோட ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். ரெடி பண்ணிட்டு கமிஷனர் ஆபீஸ் கொஞ்சம் அனுப்பி விட்டுறீங்களா? ஷூர் சார். ஓகே, எனிவே பார்க்கலாம். ஷூர். அத்தை, தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. வேற ஏதாச்சும் வேணும்னா இதுல வச்சிருங்க. ஸ்ரேயா, அந்த விளக்கு எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். அம்மா, சுந்தரி அக்காவை நான் எவ்வளவு தடவை எழுப்பி பார்த்துட்டேன். அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க நல்லா தூங்கட்டும். நம்ம அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வந்துடலாம். சரியா, எடுத்து வைக்கிறேன். அத்தை, வேற ஏதாவது? அவ்வளவுதான், இதையும் வச்சிடலாம். வேற ஏதாவது வேணும்னா ஐயர் அங்க சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அதை மட்டும் அங்க பக்கத்துல வாங்கிக்கலாம். இன்னும் ராதா ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். பூமிக்கு அடுக்க போயிருக்கா, வந்த உடனே கிளம்பிடலாம். அத்தை, பால் வேணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, கிச்சன்ல வச்சிருக்கேன், போய் எடுத்து வா. சரி. என்னால எடுக்க முடியலடி. உன்னை காப்பாத்த முடியல.
அத்தை டைம் ஆச்சு, பூமிக்கா எங்க? ஐயோ வரேன், இருங்க போய் பார்த்துட்டு வரேன். பூமிகா, என்னடா அது? நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி? முடியலம்மா, முடியல. அவளுக்கு என்ன சாகுற வயசா? என்ன பண்றது பூமிகா? விதி அவளை நம்ம கிட்ட லேட்டா கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா சீக்கிரமே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரம் பிரிக்கணும்னா எதுக்குமா சேர்க்கணும்? விடுமா, நம்ம திரும்ப திரும்ப அழறதுனால ராதா என்ன திரும்ப வந்துருவா போறா. நம்ம தலையெழுத்து இதுதானே, எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். என்னால அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியலம்மா. அவன் நம்ம கூட 3வது மனுஷியா வாழ்ந்துட்டு போயிருந்தா ஈஸியா கடந்து போயிருந்திருப்ப. ஆனா அவன் நம்மள ஒருத்தியா, நமக்காக ஒருத்தியா வாழ்ந்துட்டு போயிட்டான். அவளை எப்படிமா மறக்க முடியும்? என்னால மட்டும் மறக்க முடியுமா என்ன? நான் பெத்த பிள்ளைங்களை விட உன் மேலேயும் அவன் மேலேயும் தானே உயிரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ உயிரோட இல்லைன்னு நினைக்க போது என் நெஞ்சே பதறுது பூமிகா. 16 நாளுக்கு முன்னாடி நம்ம கூடவே இருந்த ஒருத்திக்கு இன்னைக்கு காரியம் பண்ண போறோம். ஏம்மா, ஏன் அவ நம்மள விட்டு போகணும்? பூமிகா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாத பூமிகா. பாருங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுட்டே இருப்பீங்க? திதி கொடுக்க நேரம் ஆச்சுல, வாங்க போலாம். எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம இதை தாங்கிதான் ஆகணும் பூமிகா. அத்த வாங்க போலாம். வா பூமிகா, கிளம்பு வா. ஐயோ, ரொம்ப விடிஞ்சிருச்சு போல இருக்கு. யாருமே வந்து எழுப்பவும் இல்லை. இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? அப்பா, அம்மாடி. ஷோ, ஓஹோ, என்ன வீடு வெறிச்சோன்னு இருக்கு, ஒருத்தையும் காணோம். ஏ ஜோதிகா, மாலா, பூமிகா, ஒருத்தி கூட குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏ எங்கடி இருக்கீங்க? எங்க போயிட்டாளுங்க? ஏ மாலா, என்ன அவ்வளவு நேரமா தூங்கிட்டோம்? ஒரு சத்தமும் காணோம். எங்கதான் போனாங்களோ? எல்லாம் வெளியே போய் உட்காந்துக்கிட்டாங்களா? எல்லாத்துக்கும் பட்டணத்துக்காரங்களுக்கு ஒரு மொபைல் போன் தான். எங்க இந்த போனை வச்சேன்? கால் பண்றாங்க. ஏய் பூமிகா, சொல்லுங்க அக்கா. என்னடி வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டீங்க? அக்கா, நாங்க எல்லாரும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கோம். நல்லா இருக்கட்டி அம்மா நீ சொல்றது. என்ன முக்கியமான வேலை? என்ன எழுப்பியிருக்க கூடாதா? ஐயோ அக்கா, நான் வந்து உங்களை எவ்வளவு தடவை எழுப்பினேன் தெரியுமா? ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் சொன்னா ஒத்துக்க முடியாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படி என்ன முக்கியமான காரியத்துக்கு போனீங்க? என்ன காரியம்னு கேட்காதீங்க, யாருக்கு காரியம்னு கேளுங்க. என்னடி சொல்ற? அக்கா, இன்னியோட ராதா இறந்து 16 நாள் ஆகுது. இன்னைக்கு அவளோட காரியம். அதான் அவளுக்கு காரியம் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏண்டி காலங்காத்தால இப்படி எல்லாம் பேசுற நீ?
என்ன காரி நீ பண்ணிட்டீங்க? என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்க. நல்லா இருப்பீங்களா நீங்க? ஏன்க்கா என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ சும்மாவே அந்த ராதாவதி அப்பப்ப முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப இங்க வேற யாரும் இல்லையா? அங்க வேற போய் காரியம் பண்றீங்களா? அந்த கோவத்தை பூரா அவ என்கிட்ட தானே காட்டுவா. நான் தானே அவளுக்கு சொந்தக்காரி. உரிமையோட வந்து என்ன பிச்சை புடுங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா, என்னக்கா உளறீங்க? ஐயோ, அவ எப்படிக்கா வருவா? அவ வரமாட்டா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கடி. தினம் தினம் வந்த அவ என்னமோ பேசி சாவடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, எல்லாரும் இருக்கிறப்ப தைரியமா எதிரில வந்து நிக்கிறா. இப்ப யாருமே இல்லைன்னா சும்மா விட்டுருவாளா என்ன? சும்மா நீங்களே அதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா. இது பாருங்க, உங்களுக்கு அங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நல்லா சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, புரியுதா? யாருக்காக சமைச்சு வச்சிருக்க? எனக்கா இல்ல வேக்கா? அக்கா என்னக்கா, இந்த காலத்துல போய் ஆவியும் இல்ல எந்த பாவியும் இல்ல, அதெல்லாம் உங்க கற்பனை. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாங்க காரியத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். சரி, நான் அப்புறம் பேசுறேன்க்கா. பாய்க்கா, பாய் பாய் பாய். நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வழி பாக்குறாங்க போல இருக்கு. பட்டணத்துல இருக்கிறவங்க வீட்டுல விருந்தாளியா மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ, என்னங்க அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவங்க எப்பவுமே பயந்த சுபாவம் தான். கதவை மட்டும் சாத்தி விட்டலாம். இதானே வர்ற வழி. சுந்தரி அக்கா, விளக்க மாறேங்கடி. ஐயோ, திருப்பி வந்து நிக்கிறா. நான் உன்னை திட்டினேன், நீ ஒன்னும் கோச்சுக்காத. நீ இருந்தப்ப நான் உன் கூட எவ்வளவு அன்பா பேசுவேன். இப்ப ரொம்ப பயமா இருக்குடி. ஒன்னும் பண்ணிடாத. நான் பாவம் இல்ல. எல்லாரும் கதை இவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் சரி. மேல போயிட்டா எல்லாருக்கும் ஒரே பேரு தான், பேய். அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். கிட்ட வாங்க, என் பக்கத்துல வாங்கக்கா. ஓம் பக்கல் அதெல்லாம் நான் வர மாட்டேன். வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன வாவான்னு சொன்ன உடனே வர்றதுக்கு நான் என்ன ஆட்டோவா? சரி, அப்ப நான் உங்க பக்கத்துல வரேன். போடி. ஐயோ, அதுக்குள்ள இங்க வந்துட்டியா? உனக்கு தான் எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். வாசலே தேவையில்லையே, மறந்துட்டேன். நல்ல வேலை. அப்ப இருந்த மாதிரியே நல்லா சிரிக்கிற. அது ஒண்ணு மட்டும்தான் ஆறுதல். உன்னை நலம் விசாரிக்க வந்ததே ரொம்ப தப்பு. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். நான் போறேன், நான் போறேன், போறேன். ஐயோ, இன்னும் நான் இங்கேதான் இருக்கேனா? இன்னும் போவே இல்லையா? ஐயோ, இவ எனக்கு சொந்தமானவன், எனக்கு மட்டும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டா போகிற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நேராக போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஷோர் ஷாட் சங்குன்றாங்க அங்கே. ஆனால் இங்கே பிரைவேட்டில் மட்டும் இத்தனை பேர் இத்தனை மணி நேரங்களை ஒதுக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கல்யாண மாலை அதை செய்திருக்கிறேன்.